அதாவது விஜய் அவரோட வழக்கு அப்படின்னு எடுக்கும்போது இது ரொம்ப நாளாகவே தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி அவர் அரசியலில் வந்ததுனால அதை வெளியில் எடுத்தாங்கன்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம். இன்னொன்று என்னென்னா 2019 கொடுக்க வேண்டியதை இப்போ கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கே தெரியுது 2019 உங்களுக்கு கண்டிப்பாக அபராதம் போட்டிருக்கணுன்றது உங்களுக்கே தெரியுது. நீங்களே டேக்ஸ் மறைக்கப்பட்டிருக்குன்றது தெரியுது. உங்களோட இன்கமோட சோர்ஸை நீங்கள் மறைச்சிருக்கீங்கன்றது உங்களுக்கே தெரியுது. ஸோ கொடுத்தது வேணால் தள்ளி வந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு இன்கம் அதில் வந்ததுக்கு அந்த இன்கம் டேக்ஸை நீங்கள் பே பண்ணலை கவர்மெண்ட்டுக்கு. என்றைக்காக இருந்தாலும் இதுக்கான ஒரு என்ன சொல்கிறது இதுக்கான ஒரு ஆக்ஷன் இன்கம் டேக்ஸ் சைட்லேருந்து கண்டிப்பாக உங்கள் மேலே வருன்றதை நீங்கள் எதிர்பார்த்து தான் இருந்திருக்கீங்க. அதனால தான் அந்த வார்த்தையை சொன்னீங்க. 2019 தர வேண்டியது ஏன் 22 தரீங்கன்னு. 22 19ன்றது முக்கியம் இல்லை. டேக்ஸ் எங்கே இங்கே கட்டாமல் இருக்குது. 15 கோடி ரூபாய் என்பது சாதாரண பணம் அல்ல. ஸோ ஒரு 15 கோடி ரூபாய் நீங்கள் ஒரு வருமானம் ஈட்டிருக்கீங்கன்னா அதற்கான வருமான வரித்துறைக்கான வரியை செலுத்த வேண்டியது ஒரு இந்திய குடிமகனுக்கும் வரியை சரியாக செலுத்த வேண்டியது ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உள்ள நேர்த்தியான உரிமை அண்டு கடமை. அதுதான் ஒரு நாட்டோட வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது. இன்கம் டேக்ஸில் கொடுக்கக்கூடிய பேமெண்ட்ஸை வச்சு தான் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நடக்குது. இந்தியாவோட வளர்ச்சியும் அதில் தான் போயிட்டுருக்கு. அப்படிப்பட்ட விஷயத்தில் நீங்கள் அசால்ட்டாக 15 கோடி ரூபாயை மறைச்சிருக்கீங்கன்னா அது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் அது. அவர் அரசியலில் வந்ததுனால அதை வெளியில் எடுக்கல. அவர் அரசியலில் வந்தாலும் வராட்டாலும் கண்டிப்பாக அது வெளியில் வரதான் செய்யும்.